ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் திவ்யா.com. இன்றைக்கி நம்மளோட சேனலில் கார சட்னி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து கார சட்னி வந்து எல்லாரோட ஃபேவரட்டாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொன்னிறமாக நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் வந்து நல்லா பொரியட்டும். இப்போது நான் வந்து ஒரு 5 வத்தல் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வத்தல், நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அவ்வளோ வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வத்தல் வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம அதை சேர்த்துக்கலாம். இந்த கார சட்னி பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு கூடவே வந்து ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் அண்டு பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை அதையே சேர்த்துக்கலாம். அதே சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது சின்னதாக ஒரு பீஸ் வந்து புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளி வேண்டாம்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன் லைட்டாக. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கார சட்னிக்கு தேவையான அளவுக்கு இந்த உப்பு அதே நம்ம இப்போயே சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு, நல்லா சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்படின்றப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி விடாமல் வந்து நீங்கள் சட்னி வந்து அரைக்கணும். இப்போ நான் வந்து ஜாரில் மாற்றிருக்கேன், அரைச்சி பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணியே விடக்கூடாதுங்க. சப்போஸ் உங்களுக்கு அரைக்க வரலன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. ஆனால் வந்து தண்ணி விட்டு அரைக்க வேணாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். கார சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு கூட சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்கு அவியல் ப்ளஸ் கார சட்னி செம்ம ஒரு காம்பினேஷன். காலையில் டிஃபனுக்கு வந்து இதுதான் நாங்கள் வந்து சூப்பராக ரசித்து சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.